ஹலோ பசங்களா, இன்னைக்கு நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போவும் கடையில் மாவு வாங்கி சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு செய்வாங்க. நான் எப்போவும் எப்படி செய்வேன்னாக்கா, அரிசியை ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அதை கிளறி தான் செய்வேன். இதனால் கொழுக்கட்டையில் விரிசல் விடாது, ஆறுனாலும் நல்லாயிருக்கும். நான் எப்படி செய்வேனோ அந்த மெத்தட் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரிசி வேணும். அரிசி பச்சரிசி 1 கப்பு, சாப்பாட்டு அரிசி இருக்கு பார்த்தீங்களா, புழுங்கல் அரிசி, அது 1 கப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் ஜவ்வரிசி 3 ஊற வச்சிருக்கேன். 3 ஹவர்ஸா ஊறிட்டு இருக்குது. அடுத்தது இது அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். வெல்லம் வேணும், தேங்காய், அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி, உப்பு, ஒரே ஒரு ஸ்பூன் நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் வேணும். இந்த தேங்காய் பூரணத்தில் நம்ம கடலைப்பருப்பு வேணும்னாக்கா கொஞ்சம் வேக வச்சு போட்டுக்கலாம். அதுவும் செய்யும்போது காட்டுறேன். ஓகே, நம்ம அரிசியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். சரியா? நான் சின்ன மிக்சிங்கிறதுனால 2 வாட்டியாக போட்டு எடுத்துக்கிட்டேன். நல்லா நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு எண்ணெய் சட்டி எடுத்துக்குவோம். இதுக்கு பெருசாக அளவு அப்படின்லாம் எதுவும் கிடையாது. இப்போ நீங்கள் அரைச்ச மாவு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது ஒரு 2 கப்பு மாவு இருந்துச்சுன்னா 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் என்ன பண்ணணுன்னாக்கா, தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் போதும். அவ்வளோதான். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டால் போதும். போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாவும் நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கோங்க. விட்டுட்டு அப்படியே ஊற்ற வேண்டியதுதான். அடுப்பு மீடியமில் தான் இருக்கு, ரொம்ப ஹைல இல்லை. அது வெந்திருச்சா வேகலையான்னு நம்மளுக்கு கலர் பார்த்தாலே தெரியும். அதனால நான் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குல்ல, அதை கொஞ்சம் வச்சிருக்கேன் எக்ஸ்ட்ரா. பத்தலைன்னா ஊற்றிக்கலான்ட்டு. இந்த தண்ணியே போதும்னு நினைக்கிறேன். அப்படியே கலர வேண்டியது. இப்போ எதுக்கு இதில் ஜவ்வரிசி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிளாஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜவ்வரிசி வீட்டில் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த மாவில் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா கரைச்சி விட்டுருங்க. கரைச்சி விட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜவ்வரிசிக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். அப்படியே கலர் மாறிட்டு வருது பார்த்தீங்களா. இப்படி கலரும் போது நீங்கள் ரொம்ப கட்டியாக ஃபீல், ரொம்ப திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் இந்த தண்ணி ஊற்றுங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்கு. நம்ம திரும்பி வேக வைக்க தான் போகிறோம். ஸோ ஃபுல்லாக அப்படியே வெந்து வரணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. கையில் ஒட்டாமல் வந்தாலே போதும். இது மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது கிளறதும் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அவ்வளோதான். பாருங்க, இது ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக தொட்டு பார்க்கலாம். தொட்டாக்கா அப்படி கையில் ஒட்டல பாருங்க. ஃபுல்லாக வேகலை, வேகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம திரும்பி வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கு. அவ்வளோதான்.
இப்படி தொட்டு செய்யும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தட்டை போட்டு இப்படி மூடி வச்சுருவோம். மூடிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஆறட்டும், நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த கொழுக்கட்டை மாவு ஆடுறதுக்குள்ளே நம்ம வந்து பூர்ணம் செஞ்சிடலாம். வந்து 1 ஸ்பூன் நான் நெய் விட்டுருக்கேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு பிடிக்கும்னாக்கா நீங்கள் வந்து இல்லை பொடிசா முந்திரி பருப்பு கட் பண்ணி போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தான். இப்போ வந்து தேங்காய், தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். தேங்காய் போட்டு சும்மா ஒரே ஒரு லைட்டாக ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னாக்கா அது டக்குன்னு கெட்டு போகாது. இப்போ நீங்கள் காலையில் செஞ்சீங்கனாக்கா நீங்கள் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கணும்னாக்கா லைட்டாக, ரொம்ப வேண்டாம், ஒரு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. உடனே தீந்துரும்னாக்கா நம்ம ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வளோதான், போதும். இப்போ வந்து நம்ம வெள்ளத்தில் வந்து மண் இருக்கும். ஆனால் நான் அதுக்காக நம்ம சலிச்சு போட்டோம், அது வடிகட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி ஆகிடும், பூரணம் வந்து ரெடியாக லேட் ஆகும். அதனால நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா நல்ல குவாலிட்டி நல்ல கடையில் வாங்கி நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து மண் கல் எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம இதில் பாகு செஞ்சு ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்க, பூரணம் வந்து ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு பயமாக இருந்ததுனாக்கா நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லமும் தேங்காயும் சேர்ந்து நல்லா அப்படியே கரைஞ்சி வரணும். அடுத்தது இந்த இதுலலாம் வந்து நம்ம ஏலக்காய் பொடி போடணும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் ஒரு பிஞ்சு சால்ட்டும் மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க, இவ்வளோதான் வெள்ளை பூரணம், தேங்காய் பூரணம் வந்து இவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு. வெல்லம் கரைஞ்சி இந்த பாருங்க இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த ஸ்டேஜ் வந்துச்சுனாக்கா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அதாவது இதோட இப்படி எடுத்து வச்சுட்டிங்கனாக்கா இதுதான் தேங்காய் பூரணம். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து வெறும் தேங்காயில் பூரணம் பண்ணால் பிடிக்காது. அதனால நான் கொஞ்சமாக கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, அது வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நீங்கள் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்து கிளறினீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்வீட் வேணா நீங்கள் இப்போ 1 ஸ்பூன் நாட்டு சக்கரை வேணா போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டே போதும். ஸோ இப்போ இது வந்து கடலைப்பருப்பு தேங்காய் பூரணம் அதே தான் சேம். இந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வடிஞ்சு கட்டியாகணும். பாருங்க, தேங்காய் பூரணம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். இந்த பூரணம் இவ்வளோதான். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் அது செஞ்சு சாப்பிடலாம். தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் ரொம்ப போட்டு ட்ரையாக கிளறாதீங்க, அதுக்கப்புறம் அது கமர்கட் மாதிரி ஆகிடும். லைட்டாக ஒரு ஈரம் இருக்கணும், ஈரம் பிசுப்பு இருக்கும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஆறும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஓகேவா? அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து உளுந்து பூரண கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இது வந்து கார கொழுக்கட்டை, இதில் வந்து சுகர் போடக்கூடாது. இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த பூரணத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு உளுந்து, இந்த உளுந்தை வந்து நான் ஒரு 1 hour கிட்ட ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் வேணும், அப்புறம் பெருங்காயம், கடுகு உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து கருவேப்பிலை வேணும், பச்சை மிளகாய், இஞ்சி, உப்பு. அடுத்தது தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வேணும். தேங்காய் எண்ணெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இவ்வளோதான், இதெல்லாம் வேணும். இப்போ என்ன பண்ணுற போகிறோம்னாக்கா, இந்த உளுந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை மிக்சியில் வந்து 1 பாதியமாக கரகரப்பாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து உளுந்த மிக்சியில் போட்டுக்கோங்க. அடுத்தது உப்பு, அப்புறம் பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் எவ்வளோ பிடிக்குமோ அது தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன், அதனால இந்த பச்சை மிளகாய் போதும். இஞ்சியை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அது வந்து அரைக்க வேண்டாம். தாளிக்கும் போது இஞ்சியும் கருவேப்பிலையும் போட்டால் போதும். இப்போதைக்கு உப்பு, மிளகாய், உளுந்து 3 மட்டும் கரகரப்பாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நம்ம வந்து உளுந்தை வந்து இந்த அளவுக்கு அரைச்சிருக்கோம்.
சும்மா ஒரு 2 to 3 minutes ஆகும் இந்த மாதிரி அரைக்கிறதுக்கு. இதை வந்து எண்ணெய் தடவை, இது வந்து இட்லி தட்டில் வந்து எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டில் வந்து இது எப்படி வச்சுருங்க. இப்படி 4 ஈக்குவல் போர்ஷனா அரைச்சி வச்சோம் இல்லையா, உளுந்து இட்லி தட்டில் எடுத்து வச்சோம்ல, அது வந்து இட்லி பானையில் வச்சு ஒரு 10 minutes நல்லா வேக விடணும். ஆவி வந்த பிறகுதான் நீங்கள் வைக்கணும். அதுக்கப்புறம் 10 minutes வெயிட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா வேகும். வெந்ததும் பார்க்கலாம். பாருங்க 10 minutes ஆயிடுச்சு. பார்ப்போம் நம்ம எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். இப்படி வந்து ஒரு ஸ்பூன் வச்சு இப்படி குத்தி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே ஒட்டாமல் வருது பாருங்க. ஸோ வெந்துருச்சு. 10 minutes வச்சாலே வெந்துடும். நீங்கள் குத்தி பார்க்கணுன்னு கூட அவசியம் கிடையாது. இப்போ வந்து இது நல்லா ஆற வைக்கலாம். இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா அப்படியே உடச்சி உதிர்த்து விட்டுக்கணும். கொஞ்சம் சுடுது, ஆறட்டும். ஆறுனதும் நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். பாருங்க, இந்த உளுந்து வேக வச்ச உளுந்து இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் சும்மா அப்படி கையிலே இப்படி உடச்சிங்கனாலே வந்துடும். கிளறும் போது இன்னும் உதிரி உதிரி ஆகிடும். ஓகேவா? இப்போ வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதே மெத்தடை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பாசிப்பருப்பு இருக்கு பார்த்தீங்களா, பாசிப்பருப்புலையும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி செய்யலாம். அதே மாதிரி இனிப்பு பூரணத்துக்கும் நீங்கள் எள்ளு இருக்குல்ல, எள்ளை வறுத்து எள்ளு கொழுக்கட்டை மாதிரி செய்யலாம். நிலக்கடலை வறுத்து அதை போடலாம். உங்களுக்கு என்னென்ன ஃப்ளேவர்லாம் பிடிக்குமோ நீங்கள் அப்படியெல்லாம் செய்யலாம். இது வந்து சும்மா பேசிக்கான கொழுக்கட்டை தான். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகும் உளுத்தம்பருப்பும் போட்டுக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா வெடிச்சிருச்சு. நீங்கள் உளுந்தோட நம்ம பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சிட்டோம். சப்போஸ் நீங்கள் உளுந்தோட பச்சை மிளகா போட்டு அரைக்க மறந்துட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் தாளிக்கும் போது. அதுவும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, இஞ்சி வந்து பொடிசாக கட் பண்ணி வச்ச இஞ்சி, அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. பெருங்காயத்தோட வாசனை வந்து தூக்கலாக இருக்கணும். இப்போ வந்து திருவி வச்ச தேங்காவை போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் ஃப்ரை ஆன பிறகு இந்த உளுந்து வேக வச்சோம் இல்லையா, உளுந்தா இருந்தாலும் சரி பாசிப்பருப்பாக இருந்தாலும் சரி எல்லாம் சேம் மெத்தட் தான். ரெண்டுமே நல்லாயிருக்கும். சில பேர் உளுந்து பாதி பாசிப்பருப்பு பாதி அந்த மாதிரியும் செய்வாங்க. உங்களுக்கு அதுவும் நல்லாயிருக்கும். இல்லை நம்ம வந்து உப்பெல்லாம் சேர்க்க வேண்டாம். ஏன்னா நான் உளுந்து அரைக்கும் போதே உப்பு போட்டு தான் அரைச்சிருக்கோம். ஸோ உப்பு காரம் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா அப்படியே புட்டு மாதிரி ஆயிடும். ஆக்சுவலி இதையே நீங்க அப்படியே சாப்பிடலாம். நீங்க கொழுக்கட்டை செஞ்சுதான் சாப்பிடணும்னு கிடையாது. இதுவே நல்லா பருப்பு உசிலி மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். எங்க வீட்டுல இனிப்பு கொழுக்கட்டையை விட இந்த கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால இது கொஞ்சம் கூட செய்யறேன். அவ்வளவுதான். இதுவும் நல்லா ஆறட்டும். ஓகேவா? அரிசி மாவு நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுதான் இப்போ வந்து பூரணமும் ரெடி ஆயிடுச்சு. கார பூரணம், இனிப்பு பூரணம், கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் வச்சுருக்கேன் தொட்டு செய்யறதுக்கு. இனிமேல் நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். வந்து கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு மாவு எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து நல்லா அப்படி சுருட்டி வச்சுக்கோங்க. எனக்கு அச்சில் வந்து அந்த அளவுக்கு ஒழுங்காக வராது. எனக்கு கையிலேயே எனக்கு நல்லா வரும். இந்த மாதிரி விரல இருக்குல்ல, இதுக்குள்ள வச்சு இப்படி இப்படி தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே சொப்பு மாதிரி வரும். இதுதான் சொப்பு. சொப்பு பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இதுக்குள்ளார வந்து நம்ம பூரணத்தை வைக்கணும். இதுக்குள்ள எவ்வளோ கொள்ளுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு
இது வந்து இது நம்ம வந்து 3 வகையாக நம்ம கொழுக்கட்டை செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து எப்பவும் செய்வோம் இல்லையா, மோதகம். இந்த கொழுக்கட்டை அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடலில் செஞ்சுக்கோங்க. அடுத்ததும் சேம் தான், அதே அளவு மாவு எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதே மாதிரி சொப்பு செய்யணும். ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுட்டு இப்படி செஞ்சிங்கன்னா அது அப்படி செய்ய செய்ய உங்களுக்கு வந்துடும். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் இது எண்ணெய் தான் வச்சுக்கணும்னு கிடையாது. நாங்கள்லாம் முன்னாடி தண்ணி வச்சுட்டு தான் செய்வோம். தண்ணி வச்சாலும் உங்களுக்கு ஒட்டாமல் தான் வரும். இது வச்சுட்டு உள்ளார பூரணம் வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இப்படி மடக்கணும். இப்படி மடக்கணும்னா இது ஒரு டைப் ஆஃப் கொழுக்கட்டை. இப்படி செய்யுங்க. இது ஒரு டைப்பு. அடுத்தது வந்து இதுலேயே இன்னொரு டைப் இருக்கு. அதே அளவு மாவு எடுத்து நல்லா ஒரு ரவுண்டாக பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஆயில் தொட்டுக்கோங்க. அதே மாதிரி சொப்பு. இப்போ இது வந்து நம்ம கார கொழுக்கட்டையில் செய்யலாம். வந்து காரப்பூர்ணம் இருக்குல்ல, அதை வச்சுக்கலாம். காரப்பூர்ணத்தை வச்சுட்டு இது எப்படி மடக்கணும்னாக்கா, இது நம்ம வந்து வேறு மாதிரி மடக்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அகல் விளக்கு மாதிரி இது ஃபஸ்ட்டு இதை மடக்கிக்கலாம். அப்புறம் இப்படி மூடி இப்படி, புரியுதா? இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா இது ஒரு டைப் கொழுக்கட்டை. கையில் செய்யறதுலையே இந்த மாதிரி 3 டைப் செய்யலாம். ஓகேவா? அடுத்தது வந்து இந்த அச்சு இருக்குது பாருங்கள். இப்போ இது ரொம்ப பாப்புலராக இருக்குது. இந்த அச்சில் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இல்லை எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவி இப்படி மூடிடணும். மூடிட்டு எனக்கு இதெல்லாம் விட எனக்கு கையில் செய்கிறது தான் ஈஸியாக இருக்கும். பட் செஞ்சு காமிக்கிறேன். இதுக்குள்ளே மாவு வச்சுக்கணும். இதுக்குள்ளே தேவையான அளவு மாவு வச்சுட்டு அப்படியே உள்ளாரையே நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இந்த மாதிரி செஞ்சுருங்க. தெரியுதா? உள்ளார வந்து இது மாதிரி ஓட்ட மாதிரி தெரியுதுல்ல, இதுக்குள்ளே எந்த பூர்ணம் வேணுமோ பூர்ணத்தை வச்சு நல்லா அமுக்கிட்டு திருப்பி கொஞ்சமாக மாவு டிஷ்ஷும் அப்படி தட்டிக்கங்க. தட்டி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். இப்போ இதை ஓப்பன் பண்ணணும். இந்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ உங்களுக்கு வந்து எதுவுமே வரல, எந்த கொழுக்கட்டையுமே வரலன்னு வச்சுக்கோங்க. இப்படியும் செய்ய வரல, அப்படியும் செய்ய வரல, உங்களுக்கு டைமே பத்தலைன்னா ஒன்றும் இல்லை, ஒரு வாழை இலையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. பூவரச மரத்து இலையில கொழுக்கட்டை செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதெல்லாம் எங்கே போய் தேடுறது இப்போது? அதனால் நான் உங்களுக்கு வந்து வாழை இலை வீட்டில் ஒரு 1 மரம் குட்டி வந்து வச்சுருக்கேன். அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் உங்களுக்காக. சும்மா இப்படி தட்டிக்கங்க. எதுவுமே வரல அப்படின்னா இது மாதிரி செய்யுங்க. எவ்வளோ மெலிசா முடியுமோ அவ்வளோ தட்டிக்கங்க. இல்லை நீங்கள் இலையில வச்சு கூட தட்டிக்கலாம். வாழை இலையை நான் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா, சின்ன சின்னதாக கட் பண்ணி லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களால் மடக்க முடியும். இந்த இட்லி பானையில் கொழுக்கட்டை இந்த உளுந்து மாவு வேகும் போதே நான் லைட்டாக அந்த ஆவியில் காமிச்சு எடுத்து வச்சுருக்கேன்.
அப்போ தான் உங்களுக்கு மடங்கும் போது வாழை இலை உடையாது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வாழை இலையை வச்சிங்கனாக்கா பிஞ்சு இலையாக இருந்தால் உடையாது. இது கொஞ்சம் முத்தலாக இருக்கிறதுனால நான் லைட்டாக சூடு காமிச்சிட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டு அதை அப்படியே க்ளோஸ் பண்ணணும். இலையோட க்ளோஸ் பண்ணணும். பாருங்க. இது வந்து ஒட்டாமலே வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது பிச்சிலாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கணும். உங்களுக்கு கையில் செய்ய வரல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். இப்படி மூடி கூட நீங்கள் எடுத்து கூட வைக்கலாம். இதுவே அச்சு மாதிரி தான். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு இதை வேக வைங்க. நான் இன்னொன்று உங்களுக்கு நல்லா பெருசாக செஞ்சு காமிக்கிறேன். அப்படி லென்த்தியாக வச்சுட்டு ஸ்வீட் பூரணத்தை வச்சுட்டு இப்படி மூடி வச்சிருங்க. ஓகேவா? இன்னும் ஈஸியான மெத்தட் ஒன்று இருக்குது, நான் அதையும் காட்டுறேன். இப்போ வந்து ஒரு இலையில எண்ணெய் தடவிக்கங்க. அப்புறம் ஒரு டபரா எடுத்துக்கிட்டு இதுலேயும் எண்ணெய் தடவிக்கங்க. எண்ணெய் தடவிட்டு இதே மாதிரி தான் மாவு எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதை வச்சு இப்படியே அழுத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்படியே ரவுண்டு ஷேப்பில் வந்துடும். இதை வந்து உங்களால் ஈஸியாக ஸ்ப்ரெட் பண்ண முடியும், நல்ல மெல்லிசா. இதெல்லாம் வந்து கொழுக்கட்டை கையில் சொப்பு செய்ய வராதவங்களுக்கு தான் இந்த மெத்தட்லாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் கையிலேயே சொப்பு செஞ்சுருங்க. இப்படி வச்சுட்டு இதை நீங்கள் அப்படியே மூடி விட்டுருங்க. அப்படியே மூடி இதை அப்படியே வேக வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, நான் இன்னொரு அடி பொறுமையாக சொல்லித்தரேன். இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி விரலில் வச்சுட்டு குத்துனீங்கன்னா குழி விழும். அந்த குழியை வந்து நீங்கள் இப்படி சொப்பு மாதிரி வந்து இப்படி செய்ய வரணும். ஒன்றுமே ஆகாது, பயப்படாதீங்க. நான் சொன்ன மாதிரி மாவு கிளறினீங்கனாக்கா உங்களுக்கு அது உடஞ்சி போகாது, பிஞ்சு போகாது, வெடிக்காது. நீங்கள் வந்து கடையில் அரிசி மாவு வாங்கி கிண்டும் போது உங்களுக்கு அதெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம கிளறும் போது உங்களுக்கு எதுவுமே வராது. தெரியுதா உங்களுக்கு சொப்பு? இந்த மாதிரி எவ்வளோ மெலிசா முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசா பண்ணிக்கோங்க. உள்ளார வந்து பூரணம் தேவையான அளவுக்கு பூரணம் வச்சுக்கோங்க. பூரணம் வச்சுட்டு எல்லா சைடையும் இப்படியே சேர்த்து விட்டுருங்க. இப்படி 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 அவ்வளோதான். எல்லா சைடும் சேர்த்து விட்டுட்டு மேலே இருக்கிற மாவை மட்டும், பூரணத்தை டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே இருக்கிற மாவு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மட்டும் அப்படியே சேர்த்து மேலே கொண்டு வரணும். வந்து க்ளோஸ் பண்ணிடணும். மற்றபடி நம்ம வேறு எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நடுப்புறவங்களுக்கு ஏதாவது ஒன்று கிழிஞ்சு போச்சு, ஓட்டை விழுந்துருச்சுனாக்கா இது மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இப்படி வச்சு பேட்சப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சரியாக வராது.
ஓகேவா? இப்படி உருண்டை எடுத்துட்டு நீங்கள் இப்படி கூட செய்யலாம். இந்த மாதிரி கூட நீங்கள் சொப்பு செய்யலாம். 2 கையும் யூஸ் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சுட்டு நல்லா அப்படியே விரிச்சு விட்டுக்கலாம். விரிச்சு விட்டுட்டு இப்போ வந்து உங்களுக்கு மாவு நல்லா போட்டு வேக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒட்டாது. அப்போ நீங்கள் தண்ணி தொட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும். அதனால தான் ஒரு சீக்கிரமாக நம்ம ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். லைட்டான ஒரு பிசு இருந்தால் தான் இந்த மாதிரி ஒட்டி வரும். ஃபுல்லாக வந்துருச்சுனாக்கா ஒட்டாது, அப்படியே விலகி வந்துட்டு இருக்கும். அவ்வளோதான், இந்த கொழுக்கட்டை ரெடி. இதே மாதிரி நான் எல்லா கொழுக்கட்டையும் செஞ்சதும் காய்க்கிறேன். இங்கே வந்து இட்லி பானை எடுத்துக்கலாம், இல்லை ஸ்டீமர் எடுத்துக்கலாம். வந்து ஒரு ஸ்டீமரில் வந்து வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவி இப்படி வச்சுருக்கேன். துணி இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம அப்படியே கொழுக்கட்டை செஞ்சு வச்சோம் இல்லையா, கொழுக்கட்டை எல்லாம் அப்படியே வரிசையாக அடுக்கிடுங்க. அடுக்கிட்டு இந்த இலையில செஞ்சோம் பாருங்க, இதையும் அப்படியே வச்சிருவோம். இதையும் வச்சிருவோம். எல்லாத்தையும் இந்த மாதிரி அடுக்கி ஸ்டீமரில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அது மேலே கொண்டு போய் வச்சுருவோம். பாருங்க, தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பபிள்ஸ் வருது. இதை வச்சுட்டு மூடி வச்சிருங்க, அவ்வளோதான். பபிள்ஸ் நல்லா ஆவி வர ஆரம்பித்த பிறகு 5 மினிட்ஸ் தான். 5 மினிட்ஸில் கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துடும். வெந்த உடனே பார்க்கலாம். பாருங்க, 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அப்படி திறக்க வேண்டியது. கொழுக்கட்டை வந்து நல்லா வெந்துருச்சு. இது அப்படியே எடுக்கலாம். இலையில வச்சோம் இல்லையா இந்த கொழுக்கட்டை, இப்படி எடுத்துட்டு இப்படி வெளியில வச்சுக்கலாம். இலையில வச்சதெல்லாம் எடுத்துருவோம். சுடுது, ரொம்ப சூடா இருக்கு. இலையில வச்சதும் பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கு. உங்களுக்கு வரலைன்னா நீங்க இதை ட்ரை பண்ணலாம். எல்லாமே சூடா தான் இருக்கு. சுட கொழுக்கட்டை ரொம்ப சூடா இருக்கு. வந்து நம்ம ஒரு ஈடு வந்து கொழுக்கட்டை எடுத்துட்டோம். இது மாதிரி இன்னும் 2 ஈடு வருது நான் போட்ட அளவுக்கு. இப்போ மொத்தம் எத்தனை கொழுக்கட்டை வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 30லேருந்து 35 கொழுக்கட்டை இந்த சைஸில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன அளவுக்கு நான் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே பசங்களா, இன்னைக்கு வந்து கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு கற்றுக்கிட்டீங்க. சரியாக வரலனாக்கா இந்த மாதிரி இலையில வச்சு மடிச்சு விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தானே சாப்பிட போகிறோம். இப்போ வந்து இது எப்படி இருக்குது, சாஃப்டாக இருக்கிறது, சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக நான் வேணா ஒரு கொழுக்கட்டை எடுத்து உடச்சு காட்டுறேன். பாருங்க, இது வந்து 6 நாளும் இப்படியே தான் இருக்கும், சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ சூடாக தான் இருக்கு. 6 நாளும் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஓகே ஓகே, ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. பாய்.